ஒரு மனுஷங்கிட்ட $80 பில்லியன் ஒர்த் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இருக்கு. ஆனா வெளியில முகம் தெரிய மாட்டுது. சட்டோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறது ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ். அவங்க வந்து ஒரு அனானமஸ் நேம். அவங்க பண்ண நோக்கமே வந்து ஒரு 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 பியூர் சிஸ்டமை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது தான். கிரிப்டோ பத்தின பிட்காயின் பத்தின விஷயங்களே ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. அப்புறம் எப்படி மக்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரும்? எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு அப் இருக்கும், ஒரு லோ இருக்கும். கிரிப்டோ மார்க்கெட்னாவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது எந்த ஒரு நம்பிக்கையில இன்வெஸ்ட் பண்றாங்க? எல்லாருமே எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் வந்து இவ்வளோ டிகேட்ஸாக ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. பட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 3.8% பாப்புலேஷன் தான் இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. பட் இந்தியாவில் கிரிப்டோ வந்து மோர் தென் 10% ஆஃப் பாப்புலேஷன் ரீச் பண்ணியிருக்கு. கோல்டு, லேண்டு இதை தாண்டி கிரிப்டோ இந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? இப்போ நீங்கள் கோல்டை வந்து ஆர்னமெண்ட்டாக பார்ப்பீங்களா, இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பீங்களா, இல்லை வந்து கரன்சியாக பார்ப்பீங்களா? நிறைய பேர் இந்தியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒரு அவசரத்துக்கு நேரத்துல பேங்க்ல அதை கொடுத்தா எனக்கு அது காசு தருவான். அதே மாதிரி தான் இதுவும். கோல்டு அப்படிங்கிறது நீங்கள் ஃபிசிக்கல் அசட், பட் கிரிப்டோ அப்படிங்கிறது டிஜிட்டல் அசட். நான் ஆக்சுவலி அனானிசிட்டியில் படிக்கும்போது எம்இ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நானும் அந்த டைமில் வந்து மேட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு டைமும் நான் வந்து அந்த கிரிப்டோவை பார்க்கும்போது இது என்ன பிஹைண்ட் த பேக் என்ன இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குது இந்த டெக்னாலஜியில். கிரிப்டோன்னு பேசுகிறத விட பிளாக் செயின் நிறைய பேசுகிறாங்களே, அப்போ பிளாக் செயின் என்ன, அப்படியே அந்த ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒன்று ஒன்றா. ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கிரிப்டோ அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இருந்ததே ரொம்ப வெரி ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? அந்த டைமில் இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். எதுக்காக கிரிப்டோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். வெறும் கிரிப்டோ மட்டும் நான் திங்க் பண்ணாமல், ஸோ அது ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வருது, நெக்ஸ்ட் எப்படி எவால்வ் ஆகும், இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பேரலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரிப்டோன்றது இப்போ கிரியேட் ஆன ஒரு பபுள். அது எப்போ வேணால் உடையலாம். அது உடைஞ்சா அதில் இருக்க காசு எல்லாமே வந்து ஒருத்தருக்கே அப்படியே காணாமல் போயிட போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பபுளாக கிடையாது. கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு டாட். ஓகேவா? பிளாக் செயின் அப்படிங்கிறது தான் ஒரு உலகம். இந்த பிளாக் செயினில் ஒரு டிரான்சாக்ஷன் டூல் தான் வந்து கிரிப்டோ. இதில் எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் உங்களோட கைடன்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த சப்போர்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ இது வந்து லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் அட்மோஸ்ட் வந்து கஸ்டமரோட ட்ரஸ்ட் அதுதான் எங்களோட அல்டிமேட் கோல். நாங்கள் எஃப்ஐயூ ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி. ஸோ எஃப்ஐயூ அப்படிங்கிறது ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஸோ அது வந்து கிரிப்டோ கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி. இவர் இன்குபேட்டர் வித் எஸ்டிபி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி தான். ஸோ இதில் ஃபஸ்ட் டைமாக இந்தியாவிலே ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இன்குபேட் பண்ணுறது நாங்கள் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இனோசிஸ் கஸ்டமர்ஸ்க்கு மல்டிலிங்குவல் சப்போர்ட் கொடுக்குறோம். அண்ட் அவங்களும் வந்து நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி வீக் வந்து நாங்கள் வெபினார் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ பிரதர், வணக்கம். ஸோ ரொம்ப சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தோம். கிரிப்டோ கரன்சியோட ஓனர் யார் தெரியுமா? அவரோட பேர் வந்து சட்டோஷி நக்கமோட்டோ. அவரோட ஒர்த்து எவ்வளோன்னு கேள்விப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $78 பில்லியன் மேலே, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 1 ட்ரில்லியன் போயிடுன்னு சொல்கிறாங்க. என்னடா இது, உலகத்திலே இப்போ பெரிய பணக்கார் இவர் தானா? இவரோட முகம் எங்கே இருக்குன்னு பார்த்தா அவரோட முகமே இல்லை, ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் ஒரு கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நான் தான் இதோட ஓனர், பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற இந்த ஒரு உலகத்தில் ஒரு மனுஷங்கிட்ட $80 பில்லியன் ஒர்த் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இருக்கு. ஆனா வெளியில முகம் தெரிய மாட்டுது. ஸோ கிரிப்டோ உலகம் இப்படிதான் இயங்குமா? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த சட்டோஷி நக்கமோட்டோ அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பிட்காயின். ஸோ பிட்காயின் தான் ஃபஸ்ட்டு, பிளாக் செயினும் பிட்காயின்லாம் வருது. ஸோ கிரிப்டோவும் அந்த பிளாக் செயின்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ சட்டோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறது ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ். அவங்க வந்து ஒரு அனானமஸ் நேம். அவங்க யார் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து வெளியில் சொன்னது கூட தெரியாது. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2008 கிராஷ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் மல்லையா சொன்னார் 2008 கிராஷ் நடந்தப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து வந்துச்சு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கூட அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றதை பார்த்துட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான் வந்து இந்த பிளாக் செயின் பிட்காயின் கிரிப்டோ. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து லிமிட்டட் சப்ளை. ஸோ அதனால அந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த லிமிட்டட் சப்ளைனால நிறைய விஷயங்கள் கம்மியாயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அவங்க பண்ண நோக்கமே வந்து ஒரு 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 பியூர் சிஸ்டமை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது தான். ஸோ அவங்க வந்து அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இன்னும் அவங்க வந்து அனானமஸாகவே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கிரிப்டோ பற்றியோ இல்லை பிட்காயினை பற்றியோ கேள்விப்படும் போது 2 விதமாக இதை பிரிக்கலாம். ஒரு பக்கம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொன்னாங்கன்னா இது யார் எவரும் என்னன்னே தெரியல,
ஃபாரின்ல இருக்கவங்களும் அதிகமா இது இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியர்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்ன்ற மாரி சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ ஒரு ரூ. 1000 இப்ப இன்வெஸ்ட் பண்ணா போதும். 20, 30 வருஷத்துக்கு அப்புறம் நீ கோடீஸ்வரன் ஆகுறான்னாங்க. இப்ப கரண்ட்ல எப்படி பேசுறாங்கன்னா, கிரிப்டோல போட்டவன் எல்லாம் தலையில துண்டு போட்டுட்டு தான்ப்பா போறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது அது கரெக்ட்டான ஒரு சொல்யூஷன் இல்ல. இல்ல ஒரு சேவிங்ஸா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மென்ட்க்கும் அது கரெக்ட்டான ஒரு விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. ஸோ ஏன் அ உள்ள இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேட் ஆனா பரவால்ல. கிரிப்டோ பத்தின, பிட்காயின் பத்தின விஷயங்களே ஃப்ளக்சுவேஷன்லயே இருக்கு. அப்புறம் எப்படி மக்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரும்? கிரிப்டோ அப்படின்னாவே வந்து மார்க்கெட் வோல்டைலா தான் இருக்கும். ம். ஸோ இதில வந்து பிட்காயின் அப்படிங்கும்போது, நீங்க பிட்காயின யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 2012ல இல்ல 14ல இல்ல 15ல பிட்காயின் வாங்குன யாருமே இப்போ வந்து எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரீசென்ட் டைம்ல பிட்காயின் ஹை ஆகும்போது தான் நம்ம மக்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து நெறைய விஷயங்கள கேட்கறாங்க, நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல போய் போடுறாங்க. ஸோ அவங்க ஹைல போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 மந்த்ல இறங்கிருச்சு அப்படின்ற மாரி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ட் மோரோவர் நீங்க ஹைல போட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் ஒரு அப் இருக்கும், ஒரு லோ இருக்கும். பிட்காயின் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும். இது அந்த பீரியட் வந்து டெக்னிக்கலா சொல்லணும்னா ஹால்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல அப் இருக்கும். அப்புறம் ரிமைனிங் டைம்ல வந்து டவுன் இருக்கும். ஸோ நம்ம வந்து டவுன் டைம்ல தான் வந்து நம்ம போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு சார்ட் எடுத்தீங்கன்னாவே, எப்பவுமே பிட்காயின் வந்து அது ஒரு ப்ரீவியஸ் லோவ வந்து டச் பண்ணாது. கிரிப்டோ மார்க்கெட்னாவே லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் தான் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க வந்து எக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ ஷார்ட் டெர்ம்ல வந்து நீங்க ஷார்ட் டெர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க போடும்போது, கண்டிப்பா அந்த வோல்டைல் வந்து உங்கள அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னும் சில எக்கனாமிஸ்ட்ஸ் அவங்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆ கண்ணுக்கு தெரியாத ஒரு பணத்துல நீங்க எப்படி நம்பி இன்வெஸ்ட் பண்றீங்க? அவன் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. இது ஆரம்பிச்சது சைனா. ஆனா இப்போ கிரிப்டோல உலகத்துல டாப் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் இருக்காங்க ஃபர்ஸ்ட். அடுத்து யுஎஸ் இருக்காங்க. இந்த நாங்க போடும்போது அந்த லிஸ்ட்ல அப்படிதான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது சைனா எங்க இருக்குன்னா, ஒரு 8வது, 9வது இடத்துல இருக்கு. இன்ஃபாக்ட் எந்தெந்த கண்ட்ரிலாம் இதுக்கு பெருசா அப்போஸ் பண்றாங்களோ, அவங்களும் தான் இதுக்கு இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க. இது பயங்கர எப்படி சொல்றது? முரணா இருக்கே அதோட விஷயங்கள் நடக்கிறது. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிளாக் செயின் அப்படின்னு வரும்போது, எந்த டெவலப்டு கண்ட்ரீஸுமே வந்து அவங்க ஆதரவு குடுக்கவே இல்ல. ஈவன் யுஎஸ்ஸா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், யாருமே வந்து அந்த இதுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணல. இப்ப இங்கேயே நீங்க எடுத்தீங்கனாலும் 2022 அந்த அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்லயும் பேன் பண்றாங்க கிரிப்டோவ, சைனாலயும் பேன் பண்றாங்க. இவங்க பேன் பண்றத பார்த்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அந்த டைம்ல கூட நம்ம வந்து பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கல இந்தியா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா 1 இயர் பிஃபோர் யுஎஸும் வந்து பேன ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிளஸ் வந்து சைனாவும் பேன ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணது இல்லாம, இப்ப நீங்க டாப் பிட்காயின் ஹோல்டர்ஸ் யாருன்னு எடுத்தீங்கன்னா, செகண்ட் வந்து யுஎஸ் இருப்பான். தேர்ட் வந்து சைனா இருப்பான். எதுக்காக அவங்க பேன் பண்ணணும்? மறுபடியும் எதுக்காக அவங்க லிஃப்ட் பண்ணணும்? லிஃப்ட் பண்ணது இல்லாம, எதுக்காக அவங்க இவ்வளவு பிட்காயின் அக்வயர் பண்ணணும்? ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் எப்பயுமே வந்து அவங்க தான் எல்லா விஷயத்திலும் டாமினன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. ஆனா, இப்ப எல்லாரையும் ஒரே டைம்ல இது எல்லாமே சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அக்வயர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பிட்காயின். பட் எல்லாரையும் வந்து ஒரு டவுன் பண்ணிட்டு, மறுபடியும் இவங்க வந்து அந்த அக்வயரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் வந்து எல்லாரையுமே டாமினேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுலயும் இப்போ வந்து டாப் பிட்காயின் ஹோல்டர்ஸ் வந்து சைனாவும் இருக்கு, யுஎஸும் இருக்கு. யுஎஸ்க்கு வந்து பிட்காயின்ல தனி ட்ரெஷரியே இருக்கு. கவர்ன்மெண்ட் வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபண்ட வந்து அக்வயர் பண்ணிட்டே இருக்கணும். பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஃபேன்டாஸ்டிக். இப்போ ட்ரேடிங் பத்தி இப்ப சமீப காலத்துல கடைசி ஒரு 5, 6 மாசமா நான் நெறைய விதமான இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஆனா கிரிப்டோ பத்தின இன்டர்வியூஸ் வந்து பெருசா எங்கேயுமே எடுத்த மாரி இல்ல. ஏன்னா இதோட இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப குறைவு. பெருசா யார் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இத பத்தின ஒரு டவுட்ன்னு வரும்போது, இப்ப மிஸ்டர் ஒரு எக்ஸ்பெர்ட் இருக்காரு மிஸ்டர் மோகன் பாபு. இவர் வந்து இன்னோசிக்ஸோட சிஇஓ. இப்ப இவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு கிரிப்டோல இருக்கிற நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா வெளிப்படையாவே சொல்றீங்க. இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைலாம் வருமா? ஏன்னா, இப்ப வெளிப்படையா சொல்லும்போது, இப்ப ட்ரேடிங்னா காப்பி ட்ரேடிங்ன்னு ஒரு விஷயம் நடக்குது. இவங்கள அது இன்வெஸ்ட்மென்ட்டும் கம்மியா இருக்கு. ஓரளவு லாஸ் ஆனாலும் அத குறைவோட நிறுத்திக்கலாம். ஆனா கிரிப்டோல இது எங்க போகுது காசு? அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்க கடைசி நேரத்துல ஒண்ணுமே இல்லாமலாம் ஆகுறாங்க. ஸோ இது எந்த ஒரு நம்பிக்கையில இன்வெஸ்ட் பண்றாங்க? ஏன்னா இது ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனா நடக்கலல்ல. அதுக்காக கேட்கிறேன். கிரிப்டோ நீங்க ஈவன் பிட்காயினே எடுத்துக்கோங்க. இல்ல வந்து டாப் கரன்சிஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாருமே எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் வந்து இவ்வளோ டிகேட்ஸா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. பட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 3.8% பாப்புலேஷன் தான் இதுவரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. பட் இந்தியால கிரிப்டோ வந்து மோர் தென் 10% ஆஃப் பாப்புலேஷன் ரீச் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ சைலன்ட்டா இது வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டார்ட்டிங் ரொம்ப இவ்ளோ மினிமம் இவ்ளோ கூட பண்றாங்கன்னா, எவ்வளவு பண்றாங்க? ₹50 ₹100 கூட போட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆ. அத நீங்க வந்து சின்னதா மதிப்பிடாதீங்க. சரி. ₹50 ₹100ங்கிறது சின்னதா. ஏன்னா
வேர்ல்டில் வந்து ஒரு 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 2 crore 10 lakhs பிட்காயின் தான் இருக்குது உலகத்தில். 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு டாப் கிளாஸ் ரிச் மேன் எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களே ஒரு 10-15 கோடி பேர் வருவாங்க கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக. அவங்க எல்லாரும் அக்வயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் கூட பிட்காயின் பத்தாது. அதனால் அந்த லிமிட்டட் சப்ளை கேரண்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் போட்டாலும் சரி, இல்லை மந்த்லி 500 ருபீஸ் போட்டிருந்தாலும் சரி, நம்மனால ஒரு 0.0001 பிட்காயின் வாங்கினாலும் நம்ம வந்து ஒரு பிட்காயினோட ஓனர் தான். என்னோட கிளைண்ட் ஒருத்தர். ஸோ அவர் வந்து மேட்டிக்ல இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ மேட்டிக் அந்த டைமில் வந்து நம்ம இந்தியாவில் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு லேயர் 2 செயின் மேட்டிக் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஒரு 1 ரூபி இருக்கும்போது அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து 230 ருபீஸ் வந்து போச்சு. கிட்டத்தட்ட 44 lakhs ப்ராஃபிட் வித்தின் ஒரு 2.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ். 15,000 போட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஒரு 44 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோ இருக்குது. பட் அந்த அந்த பீக் வருமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே லாங் டேர்ம் கோலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். பட் இன்ஃபேக்ட் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இப்படி யோசிக்கலாம்ல, நான் ஒரு வேளை என்னன்னே தெரியாத ஒரு இதுவில் ஒரு கண்மூடித்தனமாக நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கிரிப்டோக்கு நான் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ட்ரேடிங்லையோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, அதுவும் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்க தானே போகுது. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேடிங்கை தாண்டி கிரிப்டோவில் இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன, அதே போல் அதோட ரிட்டர்ன் வேல்யூ எங்கே பயங்கரமாக கொடுக்கும்? ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரியே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எல்லா மணியும் நீங்கள் கிரிப்டோவில் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுவீங்க. அந்த டைவர்சிஃபிகேஷனில் கிரிப்டோ ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். ஏன்னா வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து சொன்னாங்க பிட்காயின் லாஸ்ட் டைம் அப்பாகும்போது இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஏறவே ஏறாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 crore ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதோட 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 கண்டிஷனில் போய்கிட்டே தான் இருக்குது. சரி, எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது. சாரி டு இன்டரப்ட். பட் இந்த பாஸ்வேர்ட்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதுவே கூட ஒரு ஒரு நம்பகத்தன்மைக்கான ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. எந்த ஒரு பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, அதை இழந்துட்டா அதுக்கான ஒரு ரெக்கவரி மெத்தட் இருக்கும். பட் பிட்காயினுக்கு அந்த ரெக்கவரி மெத்தடே இல்லைன்னும் போது அது எதனால இது ஒரு செக்யூரிட்டியாக சொல்லலாமா, இல்லை இது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை இது வந்து அதான் சொன்னேன், இதுதான் மோர் டிரான்ஸ்பரண்ட். ஸோ நீங்கள் உங்களோட வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருனாலையும் பார்க்க முடியும். ஆனால் யாரும் வந்து உங்கள் வாலெட் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மோர் செக்யூர். நீங்கள் வந்து அந்த கீ தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து இதுதான் பண்ண முடியும். யாருனாலும் ரிட்ரீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய வாலெட் வந்து வேர்ல்டில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து இழந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி அந்த சீட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 16 டிஜிட் சீட் ஃபேஸ் இருக்கும், இல்லை வந்து 12 டிஜிட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் வச்சுக்கணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் தெரியக்கூடாது. நான் வந்து ப்ரைவேட்டாக எனக்குள்ளே நான் வச்சுப்பேன், நான் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், நான் என்ன மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னே வந்து லெட்ஜர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்படுவோம், பிட்காயின்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ரேட் வந்துருச்சு, இது பண்ணணும்னு அதை சேல் பண்ணுவாங்க. இன்னொரு மல்டி இன்வெஸ்டர்ஸ் அதை வாங்குவாங்க. ஸோ இதை பற்றி சொல்ல முடியுமா? இது எந்த அளவுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து அதிகமாக ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு பிட்காயின் நம்ம கிட்ட இருக்க பிட்காயின் வந்து அந்த வேல்யூ ஏற ஏற விற்கலாமா? ஜஸ்ட் லைக் ஷேர் மார்க்கெட் தான். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க. இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸோட ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கு இப்போ நீங்கள் 100 ருபீஸில் வாங்குறீங்க, அது 200 ருபீஸில் போகுது அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் செல் பண்ணுவீங்க. செல் பண்ணிட்டு வெளில வருவீங்க. அதான ப்ராஃபிட். ஸோ அதுக்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பிட்காயின் ஒரு 10 லேக் 15 லேக் இருக்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது ஒரு 1 crore இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி வந்து இது வந்து குளோபல் மார்க்கெட் தான். நம்ம இப்போ இந்தியாவுக்குன்னு பர்டிகுலராக கிரிப்டோ மார்க்கெட் கிடையாது. ஸோ யூஎஸ்க்குன்னு பர்டிகுலர் கிரிப்டோ மார்க்கெட் கிடையாது. ஸோ அது குளோபலாகவே ஒரே ப்ரைஸ் தான் ரன் ஆகும். குளோபலாகவே வந்து ஒரே டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு தான் ரன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் நார்மலாக பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் பிட்காயினோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுது பிட்காயினில் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், அதிலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த யூசேஜ் எல்லாம் அதிகமாகறனால தான் இந்த மைனிங் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இப்போ உலகிலேயே அதிக அளவு தங்கம் இருக்கக்கூடியது, அதாவது சேவிங்ஸாக இருக்கக்கூடியது இந்தியாவில் தான். இப்போயும் 2 விஷயம் சொல்லுவாங்க நிறைய எக்கனாமிஸ்ட். ஒன்று போட்டால் கோல்டில் போடுங்க, இல்லை லேண்டில் போடுங்க, இதுதான் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஆஸ் ஒரு கிரிப்டோ எக்ஸ்பர்ட்டாக. கோல்டு, லேண்டு இதை தாண்டி கிரிப்டோ இந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? ஸோ கிரிப்டோ அப்படிங்கிற காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கரன்சி. ஸோ அதை வந்து கரன்சியாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து கரன்சி.
நீங்கள் வந்து இப்போ துபாய்க்கு நீங்கள் போகிறீங்க இல்லை வந்து வேறு கண்ட்ரிஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கிரிப்டோ வச்சு நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஈவன் லேண்ட் வாங்கலாம், நீங்கள் ஓ! உங்களோட கார் வாங்கலாம், எப்படி துபாய்லாம் அது கார் எப்படி வாங்கலாம். அந்த மெத்தட்ல எப்படி? அதே தான் நீங்கள் பிட்காயினுக்குன்னு கார்டு இருக்குது. ஸோ பிட்காயின் வாலெட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அஸ் யூசுவல் ஏடிஎம்ல எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்கேன் இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி என்ன ரேட் வேல்யூ அந்த ரேட் வேல்யூ தான். நீங்கள் அஸ் யூசுவல் கோல்டு எப்படி பண்ணுறீங்க அதே மாதிரி தான். அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 2 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் கோல்டு அப்படின்னா, இப்போ நீங்கள் கோல்டை வந்து ஆர்னமெண்ட்டாக பார்ப்பீங்களா? இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பீங்களா? இல்லை வந்து கரன்சியாக பார்ப்பீங்களா? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, ஒரு அவசரத்துக்கு நெறைய பேர் இந்தியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒரு அவசரத்துக்கு நான் எடுத்துட்டு போய் பேங்க்ல அத குடுத்தா எனக்கு அது காசு தருவான். ம். அதே மாரி தான் இதுவும். ஸோ நீங்கள் கோல்டு அப்படிங்கிறது நீங்கள் ஃபிசிக்கல் அசெட். பட் கிரிப்டோ அப்படிங்கிறது டிஜிட்டல் அசெட். பட் வந்து வேல்யூ எல்லாமே சேம் தான். பட் இப்போ கிரிப்டோ மேல இருக்கிற அந்த ஒரு பயம் எதனால இப்போ வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்குன்னா, ஒருவேளை திடீர்னு என்கிட்ட இருக்கு, தொறந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னா, ஏன்னா இதோட இவங்க யாரு? அதுக்கு பின்னாடி இருக்க லிங்க்ஸ் யாரு? எதுவுமே எனக்கு தெரியல. இப்ப 2018ல டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது என் கையில ரூ. 1000 இருக்கும். இது நான் குடுத்தா எனக்கு ரூ. 2000வோ இல்ல ரூ. 500வோ திரும்பி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எதிர்க்க இருக்கவங்க அத பேர் பண்ணணும். பட் இதுல அந்த மாரி விஷயங்களே இல்லன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல? ஃபர்ஸ்ட்டு விஷயம் இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பப்ளிக்ல விட்டுருப்பாங்க. நீங்கள் ஒரு கிரிப்டோ பண்ணும்போதே வந்து அந்த கிரிப்டோவை வந்து பப்ளிக்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ குவான்டிட்டி தான் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இந்த குவான்டிட்டில தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருவாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ நீங்கள் பிட்காயினை வந்து நீங்கள் யாரும் ஒருத்தர் வந்து சடனா வந்து இல்ல நான் மூட போறேன். இதுக்கப்புறம் பிட்காயின் இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து வேர்ல்டுல இருக்க ஒரு 50% ஆஃப் வாலெட்ல எல்லார்கிட்டயும் பிட்காயின் இருக்கு. எல்லாரும் வேர்ல்டுல மோர் தென் ஒரு 60% ஆஃப் பாப்புலேஷன் எல்லாரும் கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணா மட்டும் தான் ஒரு பிளாக் மைன் பண்றத தடுக்க முடியும். ஸோ அதனால இதுக்கு யாரும் ஓனர் கிடையாது. எந்த காயினுக்குமே வந்து யாருமே அவங்க வந்து டிசிஷன் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க வந்து சம் கேசஸ்ல அவங்க வந்து கம்பெனியை மூடுறாங்க. அந்த மாரி இருக்கு. இல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டிராப் ஆகுது. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு தான் வந்து டைவர்சிஃபை பண்ணி கொஞ்சம் பாப்புலரா இருக்க கரன்சிஸ்ல ஒரு டாப் கரன்சிஸ்ல நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். குளோபலா எது ஐடென்டிஃபைடு கிரிப்டோஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குல்ல முதல்ல இந்த கிரிப்டோ பத்தி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஆக்சுவலி அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கும்போது எம்இ பண்ணிட்டு இருந்தேன் இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ அப்போ வந்து இந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணா நீங்க உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 14,000 ஸ்டைஃபண்ட் வரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சேலரி மாதிரி மந்த்லி வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று தேடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஐடியா இல்ல. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சரி கொஞ்சம் போட்டு வைக்கலாம், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது கண்டிப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நானும் அந்த டைம்ல வந்து மேட்டிக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்துச்சு. ஸோ ஒரு டைமும் நான் வந்து அந்த கிரிப்டோவ பார்க்கும்போது, இது என்ன பிஹைண்ட் த பேக் என்ன இருக்கு? அப்படி என்னதான் இருக்கு இந்த டெக்னாலஜில? கிரிப்டோன்னு பேசுறத விட பிளாக் செயின் நெறைய பேசுறாங்களே. அப்ப பிளாக் செயின் என்ன? அப்படியே அந்த ஒரு நூல் பிடிச்ச மாரி ஒண்ணொண்ணா அடுத்து கிரிப்டோ, பிளாக் செயின், அடுத்து வெப்3னா என்ன? ஸோ எதுக்காக இது வருது? அப்ப ஃபினான்ஷியல்னா என்ன? அப்ப ஃபினான்ஷியல் என்ன நடந்துச்சு? ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது. நான் ஒரு சீரியஸா பிளாக் செயின் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நான் கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த எடுக்கும்போது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பூரிப்பா இருக்கும். ஓகே. அவ்வளோ இன்ஃபாக்ட் இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மென்ட் வந்து பியூர்லி லக் பேஸ்டா இல்லனா நம்ப அனலைஸ் பண்ணி எதுல பெட் பண்றோம் அத பத்தியா இல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாமா அது? லக் அப்படிங்கிறதும் இருக்கு. சரி. பட் அனலைஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் மிஸ்டர் மோகன் பாபு சிஇஓ ஆஃப் இன்னோசிக்ஸ். ஸோ இந்த கிரிப்டோல உங்களுக்கு ஒரு 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு இருக்குல்ல ஒரு கேள்வி. இப்போ இது வந்து இவ்ளோ டேஞ்சர் நிறைஞ்சிருக்கு. என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு இன்விசிபிளான ஒரு ஸ்டேட்ல இருக்க ஒரு மணியா இருக்கு. இதுல எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதுல உங்களோட கைடன்ஸ் எவ்ளோ இருக்கும்? அண்ட் சப்போர்ட் எவ்ளோ இருக்கும்? கண்டிப்பா நீங்க இவ்ளோ விஷயம் கேட்டீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே வந்து ஈவன் பாஸ்வேர்டு இதுவா இருக்கட்டும், இல்ல வந்து சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல யார நான் நம்பி பண்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் நாங்க வந்து இன்னோசிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ட பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் குடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் அட்மோஸ்ட் வந்து கஸ்டமரோட ட்ரஸ்ட் அதுதான் எங்களோட அல்டிமேட் கோல்.
அவங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரியர் திங்ஸ் இன் இன்னோசிக்ஸ். அண்ட் வந்து நாங்கள் எஃப்ஐயூ ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி. ஸோ எஃப்ஐயூ அப்படிங்கிறது ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஸோ அது வந்து கிரிப்டோ கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி. ஸோ அந்த எஃப்ஐயூவில் மோர் தென் ஒரு 47 கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து கூகுள்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன கம்பெனிஸ்னு. அதில் வந்து 25+ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்களும் ஒருத்தவங்க. ஸோ அது இருக்கிறனால வந்து எஃப்ஐயூ வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அண்ட் வி வேர் இன்குபேட்டட் வித் எஸ்டிபிஐ, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி தான். ஸோ இதில் ஃபஸ்ட் டைமாக இந்தியாவிலே ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இன்குபேட் பண்ணுறது நாங்கள் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னோசிக்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு மல்டிலிங்குவல் சப்போர்ட் கொடுக்குறோம். அண்ட் அவங்களும் வந்து நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி வீக் வந்து நாங்கள் வெபினார் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். அப்போனா இப்போ கிரிப்டோ பற்றின எந்த ஒரு டவுட் இருக்கு சார், இதில் போடலாமா வேணாவா எது கேட்டாலும் இப்போ உங்கள் டீம் அவங்க கைட் பண்ணுவாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கிரிப்டோ மேலே ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. நீங்க சொல்ல முடியுமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பரா எவ்வளோ பேர் இதில் ஆர்வம் காட்டுறாங்க? மினிமம் இவ்வளோலேருந்து மேக்ஸிமம் இவ்வளோ வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண தயாராக்காங்கன்னா எவ்வளோ சொல்வீங்க? இல்லை, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய வால்யூம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ 100 ருபீஸ்லேருந்து ஒரு 1 லேக் 5 லேக் 10 லேக் வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுற நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மோர் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் வந்து வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போதே வந்து நம்மக்கிட்ட தான் வந்து அதிகம். இன்ஃபேக்ட் இப்போ சொல்லுவாங்களா, இப்போ இதுதான் கரெக்டான டைம், இப்போ நீ ஒரு 1000 ரூபா போட்டால் கூட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது உனக்கு பெருசாக தரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக. ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது இப்போ இந்த செகண்ட் இயரில் வந்து அழிஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது. இல்லை ஒரு 5th இயரில் அழிஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 1 இயர் 2 இயர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, மறுபடியும் இன்னும் நீங்கள் பட் இது தொடர்ந்து அடுத்த பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமா சார்? நான் கேட்குறது இப்போ ட்ரேடிங் பற்றிலாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி அது க்ளோஸ் ஆகும்போது பார்க்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. கிரிப்டோவும் அதே மெத்தட் தானா? இல்லை, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஸ்டாக் மார்க்கெட்னா வந்து நீங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பார்த்துட்டே இருப்பீங்க. அது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவீங்க அந்த கேண்டில்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா நானும் ஒரு 7 இயர்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி இன்கேஸ் வந்து பிட்காயின் இப்போ அப் ஆச்சுனாலுமே எல்லா நியூஸ்லேயுமே வந்துடும். ஸோ மார்க்கெட் அப் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நியூஸ்லேயே வந்து, இல்லை வந்து ஏதாவது கம்யூனிட்டி சேனல்ஸ், இல்லை டெலிகிராம் அந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளுக்குமே வந்து டெலிகிராம் சேனல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே பேசுவாங்க அந்த அப்பாச்சு அப்படின்னா. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு டேக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபோனை வந்து பார்த்தா போதும். அண்ட் அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் வந்து லாங் டேர்மில் போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. பட் டெய்லி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ வாட்னா கூட இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூலே அபவுட் வாட்ன்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஹவு இதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணலாம்? இதை இப்போ உங்களை போல இப்போ மேலே ஒரு கரெக்டான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இவங்க கிட்ட வந்து நான் கைடன்ஸ் மாதிரி வாங்கணுமா, இல்லை ஜஸ்ட் இந்த ஆன்லைன்லேயே பார்த்து அதை நாலேஜ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இன்னும் ஆக்சுவலி என்னென்னா ஒரு 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 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னா ஏன் பயப்படுறாங்க, ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால பயப்படுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு 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 ரெகுலேட்டட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்க காயின்ஸ் வந்து டீலிஸ்ட் ஆனால், இல்லை வந்து மார்க்கெட் டவுன் ஆனால் லாஸ் ஆகிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் பெர்சன்டேஜ் தான். ஏன்னா இன்கேஸ் வந்து அந்த அந்த காயின் வந்து டவுன் ஆகியிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு டோக்கன் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் ஏமாந்ததுக்கான காரணம், எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து கையில் பணம் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அவங்ககிட்ட வாங்கி வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், இல்லை வந்து இவங்ககிட்ட நான் போட்டேன், அவங்க வந்து எனக்கு மந்த்லி கேரண்டி எனக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை டெய்லி ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிங்கிற விஷயங்களால தான் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு லாஸை இது பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி வந்து மந்த்லி கேரண்டி அப்படிங்கிறது எந்த ஒரு ரெப்யூட்டட் எக்ஸ்சேஞ்சஸுமே கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணினா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த டெய்லி ரிட்டர்ன்ஸ் நான் கொடுக்குறேன், இல்லை வந்து மந்த்லி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் நோக்கி போகாதீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மில் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் தான் வந்து லாஸஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த இதுலேயுமே மந்த்லி கேரண்டி, மந்த்லி ரிட்டர்ன்ஸ், இல்லை வந்து டெய்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாவே மோஸ்ட் ஆஃப் த லாஸஸ் குறைஞ்சிரும். நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க, இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, இல்லை நியூவாக கிரிப்டோ வர்றீங்க அப்படின்னா
நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் போய் ஒரு 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 வாட் இஸ் கிரிப்டோ, வாட் இஸ் வெப் த்ரீ அப்படிங்கிற ஒரு 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 புக்கை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கிரிப்டோ அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இருந்ததே ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் ஓகேவா அந்த டைமில். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் லேர்ன் பண்ணது எல்லாமே யூடியூப்ல மட்டும்தான். இப்போ மோர் தென் 8 காலேஜஸ் நாங்கள் எம்ஓயு போட்டிருக்கோம். நான் ஒரு காலேஜில் போர்டு மெம்பராக இருக்கேன். ஸோ 2, 3 காலேஜஸ்ல நான் செமினார் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். எதுக்காக கிரிப்டோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். வெறும் கிரிப்டோ மட்டும் நான் திங்க் பண்ணாம, ஸோ அது ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டா எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வருது, நெக்ஸ்ட் எப்படி எவால்வ் ஆகும், இந்த மாதிரி விஷயம் நீங்க பேரலா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் கடைசி ஸ்டேட்மெண்ட் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கிரிப்டோன்றது இப்போ கிரியேட் ஆன ஒரு பபுள். அது எப்போ வேணா உடையலாம். அது உடைஞ்சா அதில் இருக்க காசு கீசு எல்லாமே வந்து ஒருத்தருக்கே அப்படியே காணாம போயிட போகுது. ஸோ இது பபுளா நீங்க பார்க்குறீங்களா? இல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு பூமா பார்க்குறீங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பபுளா கிடையாது. ஏன்னா வந்து இது கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு டாட் ஓகேவா? பிளாக் செயின் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு உலகம். இந்த பிளாக் செயின்ல ஒரு டிரான்சாக்ஷன் டூல் தான் வந்து கிரிப்டோ. ஸோ பிளாக் செயின் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் எவல்யூஷனா இருக்க போகுது. ஸோ வெப்3 நீங்க சொல்றது, இப்போ நீங்க ஏஐ இருக்கு. ஏஐ எல்லாம் வெப்3ல தான் வரும். ஸோ பிளாக் செயின் வெப்3ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எல்லாமே கம்பைன்டா தான் நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப சீக்கிரமே வந்து நம்ம மனிதர்லயே வந்து கான்டாக்ட்லெஸ் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஏன்னா ஃபுல்லா வந்து மெட்டாவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீ நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணாலும் உங்க இன்டராக்ஷனே வந்து விர்ச்சுவலா தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் வேர்ல்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து யாரும் நம்ம பண்ணலைனாலும், நம்ம கையில எடுக்கலைனாலும் அது நடக்க தான் போகுது. ஏன்னா அது வந்து எவல்யூஷன். அத நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுல ஒரு டிரான்சாக்ஷன் டூலா கண்டிப்பா கிரிப்டோ மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சருக்கான ஒரு டூல். சரி, இப்போ மை ஃபைனல் கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, கிரிப்டோவால கோடீஸ்வரன் ஆனவனும் இருக்காங்க, கிரிப்டோவால நடுத்தருவுல வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரே ரூல் தான். ஸோ இப்போ நீங்கள் லேண்டாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை எல்லா பிஸ்னஸுமே. ஸோ எல்லா பிஸ்னஸ்லையுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டவுன் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக ஜீரோக்கு போடுவாங்க. அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஒரு பேரலா வந்து உங்களோட நாலேஜ் கெயின் இது இருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த இதுலையும் சஸ்டெயின் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஆல்ரைட் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் பிரதர். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தீங்க. ஸோ 5+ இயர்ஸ் இன்னோசிக்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டா ரன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நிறைய இளைஞர்களுக்கு இது போல கரெக்டான ஒரு கைடன்ஸ் நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.